Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக பயங்கர வைரலாக போயிட்டுருக்குது. அது கூடவே மக்கள் இது எதோட அறிகுறி அப்படிங்கிறதையும் அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில்வர் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ், ஓகேவா? இந்த சில்வரில் இருக்கக்கூடிய ஃபிஷ் பார்க்குறதுக்கு நல்லா பாம்பு மாதிரி இருக்குது, கடையோரத்தில் ஒதுங்கி இருக்குது, ஓகேவா? ஒரு ஷாலோ வாட்டர்ஸில் பீச்சில் ஒதுங்கி இருக்குன்னு பார்க்க முடியுது. அது 2 பேர் வீடியோ எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ தான் இன்றைக்கி சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆகி எனக்குமே ஆயிரக்கணக்கான பேர் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருக்கீங்க இன்ஸ்டாகிராமில். எல்லாருமே என்கிட்ட காமனாக சொல்கிற ஒரு விஷயம், மதன் இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் வந்துச்சுன்னா கூடவே மிகப்பெரிய பேரழிவுகள் வருமாமே, இதை பற்றி நீ என்ன இன்னும் வீடியோ போடாமல் இருக்கங்கிற ஒரு கேப்ஷனோட தான் சேர்ந்து அனுப்பிச்சிருந்தீங்க. வந்துருச்சு, சுட வீடியோ வந்துருச்சு. இன்னைக்கு வீடியோவில் நம்ம 2 விஷயம் பார்க்க போகிறோம். இந்த டூம்ஸ்டே ஃபிஷ்ஷை பற்றி தேடி போய் பார்த்தோன்னா உண்மையிலேயே பயங்கரமான மித்தாலஜி ஹிஸ்ட்ரிலாம் இது சம்மந்தமாக இருக்குங்க. இதை பற்றி ஆயிரக்கணக்கான வருஷமாக மனிதர்கள் பேசியிருக்காங்க, பயந்துருக்காங்க. இது கரை ஒதுங்கினாலே ஒரு மிகப்பெரிய பிரளயம் வரப்போகுதுன்னு நினச்சிருக்காங்க. இப்போ அது கரை ஒதுங்கி இருக்குது. ஸோ இந்த நம்பிக்கை என்ன பேசிஸில் இருக்குது? 2வது, இதை கரை ஒதுங்கிச்சுன்னா உண்மையிலே மிகப்பெரிய பிரளயங்கள் வருமா அப்படிங்கிறதுக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிற 2 விஷயத்தையும் பார்க்க போகிறோம். பேசிக்காக இந்த நம்பிக்கை என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை ஃபேக்ட் செக் பண்ண போகிறோம். இன்னைக்கு வீடியோவில் இது 2 தான் பார்க்க போகிறோம். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு ஜுராசிக் பார்க் படம் பார்த்த மாதிரியோ இல்லை இந்த டீப் வாட்டர்ஸ் படம் பார்த்த மாதிரியோ ஒரு அனிமல் பேஸ்டு படங்கள் இருக்கும்ல, பயங்கரமான அனிமல் பேஸ்டாக, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், எம்ஜி ஸ்குவாடில் சேரலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க. அப்போனா தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கிறது எல்லாத்தையுமே உங்ககிட்ட என்னால் ஷேர் பண்ண முடியும். நீங்கள் அடுத்த நாள் ஸ்கூல்லையோ ஆஃபீஸ்லையோ இல்லை வீட்லையோ சொல்லி சீன் போட முடியும், ஓகேவா? இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி அகைன் ஒரே ஒரு குட்டி டிஸ்க்ளைமர், சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் ஊருக்குள்ளே எந்த அரசியல் பிரச்சனை நடந்தாலும் மதன் வீடியோ போடு, இதுக்கு வீடியோ போடுன்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் ஒரு கட்சியில் நம்மளை இஷ்டத்துக்கு சேர்த்துக்க விட்டுட்டு இருக்காங்க. ஸோ நான் ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். நீங்களே லாஸ்ட்டு 2 வீக்ஸாக இல்லை ஒரு மாதமாகவே பார்த்துருப்பீங்க, நான் டெய்லி ஒரு பேக்ரவுண்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். நிறைய ட்ராவல் பண்ணிருக்கேன். எதுக்கு என்னங்கிறதெல்லாம் நான் சீக்கிரமாக இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுறேன். நிறைய ஹைப் விஷயங்கள்லாம் இருக்குது. பட் இவ்வளோ ட்ராவலுக்கு நடுவில் இருக்கிற பஞ்சாயத்து போகாதுன்னு இந்த பொலிட்டீஷியன்ஸோடையும் பொலிட்டிக்ஸ் பண்ணுறவங்களோடையும் பஞ்சாயத்து பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் அதுக்குள்ளே நான் போகாமல் இருக்கேன். வேறு எந்த காரணமும் கிடையாது. ஏகப்பட்ட ட்ராவல் இன்வால்வ் இருக்கிறதா. நான் எந்த சைடு போகணும், நான் எந்த கட்சிங்கிறது என்ன சொல்ல விடுங்கடா. இருக்கிறவன் எல்லாம் எல்லா கட்சியிலும் நம்மளை போய் இஷ்டத்துக்கு சேர்த்து விட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவன் என்னோட சேர்த்து விட்டுட்டு இருக்காங்க. எனிவே, கம்மிங் பேக் டு டாபிக். இப்போ நம்ம நம்மளோட டூம்ஸ்டே இல்லை, நம்ம டூம்ஸ்டே ஃபிஷ்ஷை பற்றி பார்க்க ஆரம்பிப்போம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு வீடியோ இப்போ பயங்கர வைரலாக போயிட்டுருக்குது வேர்ல்டு ஃபுல்லாக. மெக்சிகோவில் ஒரு பீச்சில், ஒரு எம்டி பீச், பெருசாக ஆட்கள்லாம் இல்லை, நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கூட்டம் இல்லாத ஒரு பீச்சில் ஒரு சில்வர் கலரில் ஒரு பாம்பு மாதிரி ஒரு விஷயம் கரை ஒதுங்குது. இந்த கரை ஒதுங்கின உடனே 2 பேர் இதை அப்படி தட்டி விட்டு தண்ணிக்குள்ளே போக விடுற மாதிரி பார்க்குறாங்க. இந்த ஒரு வீடியோ தான் வைரல் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் சோஷியல் மீடியாலலாம் இதை பார்த்துட்டு, ஐயோ இது அந்த டூம்ஸ்டே ஃபிஷ் தானே அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இந்த டூம்ஸ்டே ஃபிஷ்ஷை பார்த்து ஏன் இவ்வளோ பேர் பயப்படுறாங்கிறதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போட்டு பார்ப்போம். இந்த டூம்ஸ்டே ஃபிஷ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓர் ஃபிஷ் அப்படின்னு நம்ம இதோட ஆக்சுவல் டேர்ம். இது டூம்ஸ்டே ஃபிஷ்னு நம்மளே வச்சுக்கிட்ட ஒரு பேர். இந்த ஓர் ஃபிஷ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே ஆழமான பகுதிகள், உலகத்தோட ஆழமான பகுதிகள் இருக்குல்ல, டீப்பஸ்ட் ஆஃப் ஓஷன்ஸில். உண்மையிலே நான் சொன்னல, ஜுராசிக் பார்க் படம் பார்க்குற அளவுக்கு பில்டப்பாக இருக்கும்னு. ஸோ காட்ஸில்லா லெவலுக்கு யோசிச்சுக்கோங்க. நல்ல டீப்பான பகுதிகளில் 1% லைட்டு தான் உள்ளுக்குள்ளே போகுமா. ஸோ சூரிய வெளிச்சம் தண்ணி மேலே கடலில் படுதா, அது உள்ளே போக போக இருட்டாயிட்டே போயிட்டுருக்குமா. 1% லைட்டு போகக்கூடிய டெப்த் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த ஆழமான பகுதிகளில் வாழக்கூடிய ஒரு பர்டிகுலர் மீனுக்கு பேர் தான் இந்த ஒரு ஓர் ஃபிஷ்ங்கிறது. இதுக்கு மக்கள் வச்ச பேர் தான் டூம்ஸ்டே ஃபிஷ். அது ஏன் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். இந்த ஓர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபிஷ், இது ஒரு பயங்கர கிரேசியான ஃபிஷ்ஷுங்க. இது வரைக்கும் நம்ம ரெக்கார்ட் பண்ணதில் 56 ஃபீட் அளவுக்கு இது லென்த் இருந்திருக்குது. அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஊரில் நல்ல பெரிய யானையை பார்த்துருப்பீங்கள்ல, அந்த மாதிரி நல்ல மிகப்பெரிய யானை, இந்தியாவில் நீங்கள் பார்த்த மிகப்பெரிய இந்தியன் எலிஃபெண்ட், ஒரு 3 எலிஃபெண்ட்டை வரிசையாக நிறுத்தி வச்சிங்கன்னா, கோவில் யானைலாம் எவ்வளோ பெருசாக இருக்கும், நல்ல பெருசாக 3 யானையை நிறுத்தி வச்சிங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும். அவ்வளோ தூரத்துக்கு ஒரே மீன். இந்த மீன் கிட்டத்தட்ட 270 கிலோஸ் வரைக்கும் வெயிட் இருக்குங்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு நல்ல வளர்ந்த சிங்கத்தோட வெயிட்டு. ஸோ ஒரு 3 யானையோட லென்த்து, ஒரு சிங்கத்தோட வெயிட்டுக்கு ஒரே மீன், ஓகேவா? இந்த மீனோட பேர் தான் ஓர் ஃபிஷ். நான் சொன்ன மாதிரி இது இருக்கிறதுலே ஆழமான பகுதிகளில் பார்க்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஃபிஷ்ஷு. 2010 தான் முதல்ல இதை வீடியோவே எடுத்திருக்கோம். அதுக்கு முன்னாடி இது உயிரோடு இருக்கிற மாதிரி நம்ம வீடியோவே எடுத்தது கிடையாது. கரை ஒதுங்கி செத்ததான் எடுத்திருக்கோம்.
பார்த்துருக்கோமே தவிர இது உயிரோடு இருக்கிற மாதிரி கடலுக்குள்ளே நம்ம வீடியோவே எடுத்தது கிடையாது. ஏன்னா அவ்வளோ ரேரான ஒரு பர்டிகுலர் ஃபிஷ்ஷு. தோல் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா சில்வர் மாதிரி இருக்கும், மினுமினுக்கும். அண்ட் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிஷ். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷும் ஹரிசாண்டலாக தானே ஸ்விம் பண்ணும், இப்படி தானே ஸ்விம் பண்ணி பார்த்துருப்போம் நம்ம அக்வாரியம்லேருந்து கடலுக்குள்ளே வரைக்கும். பட் இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக ஸ்விம் பண்ணுமா. ஸோ மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அது வந்து டிடெக்டே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஒல்லியாக மேலே வந்து திடீர்னு கபக்கு நமக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அண்ட் இந்த ஃபிஷ்ஷை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷை வேட்டையாடக்கூடிய இன்னொரு ஃபிஷ்ஷுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. இதுக்குன்னு ஒரு நேச்சுரல் ப்ரிடேட்டரே கிடையாது. இதை சாப்பிட்றதுக்குன்னு இன்னொரு உயிரினமே கிடையாது. இதுதான் அதோட லேடரில் வந்து டாப்பில் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு ராஜா, கடலுக்குள்ள ஆழமான கடலில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரேரான ஒரு பர்டிகுலர் ஃபிஷ். நான் சொன்ன மாதிரி இதை நம்ம அவ்வளோ ஆஃபன் பார்க்க மாட்டேன். இது கரை ஒதுங்காது, மேலே அவ்வளோ ஈஸியாக வராது, ரொம்ப ரொம்ப ரேரான சுச்சுவேஷன்ஸில் தான் வெளியே வரும். இந்த ஃபிஷ்ஷை பற்றி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 1000 வருஷத்தில் இது வந்து மொத்தமே வந்து ஒரு 100 முறை 200 முறை தான் பார்த்துருப்போம்னா எவ்வளோ ரேரான ஃபிஷ்ஷுன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த காலகட்டத்தில் இருந்த இந்த செயிலர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, கடலுக்குள்ளே வந்து மீனவர்கள், கடலுக்குள்ளே வந்து ட்ரேடர்ஸ். இப்போ இந்தியாவிலேருந்து மலேசியா போகிறவங்க, கடலத்துக்கு போகிறவங்க, மலேசியாவிலேருந்து ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்காவிலேருந்து சைனா, சோழர்கள் காலகட்டம், அதுக்கு முன்னாடி இருந்த பாண்டியர்கள் காலகட்டம், அந்த thousands of yearsக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஃபிஷ்ஷை பற்றி இதுக்கு எக்ஸாக்டாக பேர் என்னன்னு தெரியல. ஆனால் நிறைய செயிலர்ஸ் வந்து இது வந்து ஒரு கடலுக்குள்ளே போயிட்டு இருக்கப்போ ஒரு பாம்பு மாதிரி, ஒரு மிகப்பெரிய கடல் பாம்பு, அது வந்து ஒரு மொத்த கப்பலே விழுங்குற அளவுக்கு சைஸில் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஓர் ஃபிஷ்ஷை தான் வந்து நிறைய பேர் சீ சர்பண்ட், ஸோ சீ ஸ்னேக்குன்னு தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. இது ஆக்சுவலாக வந்து ஓர் ஃபிஷ்ஷுன்னு வந்து நம்ம யூகிக்கலாம். இதை தான் வந்து அவங்கெல்லாம் அப்படி வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஒரு டிராகன் மாதிரி ஒன்று தண்ணிக்குள்ளே இருந்து வந்து அப்படியே கப்பலெல்லாம் கடிச்சு வைக்கிற மாதிரி வந்து பெயிண்டிங்லாம் இருந்திருக்குது. இதை பார்த்து அந்த காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் பயப்படுறதோட காரணம் என்ன? ஓகே, கேட்குறதுக்கு பயங்கர கிரேசியாக இருக்குது இந்த ஃபிஷ்ஷு, இப்படி ஒன்று உண்மையிலே உயிரோட இருக்குதுங்கிறது யோசிக்கிறதுக்கே பயங்கரமாக இருக்குது. பட் இதை பார்த்து மக்கள் பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது அவ்வளோ ஈஸியாக வெளியே வராது. இன்ஃபேக்ட் ருய்கு நோ சுகாய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பேர் தான் வந்து இந்த ஓர் ஃபிஷ்க்கு ஜப்பானில் கொடுக்கப்பட்ட பெயர். இந்த ஜப்பானீஸ் மொழியில் வந்து இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜர் ஃப்ரம் டிராகன் பேலஸ்னு அர்த்தம். அதாவது டிராகன் மாளிகையில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தூதுவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜப்பானில் வந்து என்ன ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடலுக்குள்ளே தான் வந்து அவங்களோட ராஜாக்கள் இருக்காங்களாம். ஸோ ஜப்பானோட கடவுள்கள், ஜப்பானோட இதிகாசங்கள்லாம் இருக்கும்ல, அவங்களோட நம்பிக்கைப்படி கடலுக்குள்ளே தான் வந்து, ஆனால் ஜப்பான் வந்து ஒரு ஐலாண்ட். ஸோ அவங்களோட இதில் யோசிச்சு பாருங்கள். ஸோ நிறைய கதைகள் வந்து கடலை பற்றி தான் இருக்கும். ஸோ கடலுக்குள்ளே வந்து அவங்களோட கடவுள்கள், ராஜாக்கள் எல்லாமே இருக்காங்கிறதும், அந்த இடத்துல இருந்துக்கிட்டு இந்த மீன் வந்து எப்போவாவது வெளியே வருமா. இது வந்து ஒரு தூதுவன் மாதிரி. இது எப்போவாவது 100கணக்கான வருஷத்துக்கு ஒரு முறை தான் வெளியே வரும். இது வெளியே வந்துச்சுன்னா கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ராஜா வந்து மேலே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்கிறாரு, ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கடல்ல இருந்து மனிதர்களுக்கு வரப்போகுது, நிலத்துக்கு வரப்போகுது, ஸோ எல்லாருமே ஜாக்கிரதையாக கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு சொல்லக்கூடிய ஃபேமஸான ஃபோக்லோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ருய்கு நோ சுகாய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஓர் ஃபிஷ் வந்து ஒரு டைம் வந்து ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பானில் ஒரு கிராமத்துக்கு வந்துச்சான். ஸோ வந்த இடத்துல இது ரொம்ப ரேராக கரையொருங்கிருச்சுன்னு பார்த்தோன்னா அங்கே இருக்கிற மக்கள்லாம் பதறி போய், ஐயோ இது வந்துருச்சு, ஏதோ பெரிய பிரளயம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கிராமத்தை விட்டு கிளம்பணும்னு சொன்னாங்களாம். அந்த கிராமத்தில் இருக்கிற 2 சைடு, இது மித்தாலஜி, ஓகேவா, மித்தாலஜி கதை. ஸோ அதில் ஒரு செட் ஆஃப் மக்கள் இருந்துக்கிட்டு, இல்லை அதெல்லாம் கிளம்ப முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், இதுக்கெல்லாம் போய் அவனாவது பயப்படுவானா, இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் முட்டாள்தனமாக இருக்குதுன்னு சொல்லி இருந்தாங்களாம். ஒரு மக்கள் இருந்துக்கிட்டு, இல்லை எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லி கிளம்பிட்டாங்களாம். அடுத்து கொஞ்ச வாரத்திலே ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வந்து கடலுக்குள்ளே ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய சுனாமி வந்து அந்த கிராமமே அழிஞ்சு போயிடுச்சான். ஸோ யார் இந்த ருய்கு நோ சுகாய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஓர் ஃபிஷ் சொல்கிறத கேட்டாங்களோ, அந்த மெசஞ்சர் சொன்னதை கேட்டாங்களோ, வெளியே கரை ஒதுங்கினதுனால அது கேட்டாங்களோ, அவங்கெல்லாம் தப்பிச்சிட்டாங்க. மீதி இருக்கிறவங்கெல்லாம் வந்து கேட்காதவங்கெல்லாம் அழிஞ்சிட்டாங்க. ஸோ இதை வந்து ஒரு மெசஞ்சர், அழிவோட ஒரு மெசஞ்சர், கடவுள் வந்து அழிய போகுது, ஏதாவது பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னா மக்களுக்கு சொல்லக்கூடிய மெசஞ்சர் அப்படின்னு வந்து ஒரு மித்தாலஜி ஸ்டோரி வந்து சொல்லப்படுது. அதனால தான் இத்தனை வருஷம் கழிச்சு இன்னமும் இந்த ஓர் ஃபிஷ் வந்து பார்க்குறது ரொம்ப ரேரான விஷயம். இதை பார்த்துட்டாங்கன்னா எல்லாருமே பதறி போய் ஐயோ என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்கிறது. இது இன்னும் ஆட் பண்ணுறதுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2011 ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வர்றதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் நிறைய தரையில் பார்த்ததா, இந்த கரை ஒதுங்கி இருக்கிறதா வந்து வரவே வராது. கிட்டத்தட்ட 200 முறை 300 முறை தான் 1000 வருஷத்துலேயே பார்த்துருக்கோம். ஆனால் 2011க்கு கரெக்டாக மிகப்பெரிய எர்த்துக்கு 9 ரிக்டர் ஸ்கேலில் ஜப்பானில் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஓர் ஃபிஷ் நிறைய வந்துச்சுன்னு நிறைய இன்டர்நெட்டில் வாசிக்க முடியுது. ஸோ அதனால் மக்கள்லாம் வந்து முன்னாடி சுதாரிச்சிருக்கணும், கடவுள் வந்து நம்மளுக்கு மெசேஜ் கொடுத்தாரு, நம்ம கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. பட் சயின்ஸ் என்ன சொல்லுது? ஸோ இதெல்லாம் வந்து நம்பிக்கை, மித்தாலஜி. இதனால தான் வந்து இப்போ இன்டர்நெட்டில் வந்து நிறைய பேர் பயந்து போயிருக்காங்க. பட் இப்போ ஃபேக்ட் செக் பண்ணுவோம். மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓர் ஃபிஷ்ஷை பற்றி வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கம்மியாக தான் தெரியும். லெட்ஸ் பி ஆனஸ்ட். ஸோ இதை
பற்றிலாம் நான் சொன்னேன்ல, இது இப்படி வெர்டிக்கலாக போகும். 2010 தான் முதல்ல உயிரோடு இருக்கிற ஓர் ஃபிஷ்ஷே நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் 2001 வந்து ஒரு US மெரைன் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஓர் ஃபிஷ்ஷை பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ, ஃபேமஸான ஃபோட்டோ இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 பேர் ஒன்றா சேர்ந்து, 20 நல்ல பயங்கர பில்ட்டாக இருக்கக்கூடிய US நேவி சீல்ஸ், ஓகேவா, ஆர்மி பீப்புள், அவங்க வந்து 20 பேர் சேர்ந்து தான் ஒரு மீனை பிடிக்க முடியுது. அவ்வளோ பெரிய ஒரு மீன் 20 பேர் சேர்ந்து பிடிச்சா எவ்வளோ பெருசு இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ நம்மளுக்கு வந்து ஸோ அந்த மாதிரி 1-2 இன்சிடென்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஓர் ஃபிஷ்ஷை பற்றியே மொத்தமாகவே தெரியும். இன்றைக்கு வரைக்கும் ஓர் ஃபிஷ் வந்து எவ்வளோ நாள் வாழுங்கிறதே நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியாது. நிறைய பேர் ஒரு 30 வருஷம் வாழலாம், அதுக்கும் மேலேயும் வாழலாம், நம்ம எஸ்டிமேட் தான் பண்ணிருக்கோமே தவிர அதோட வாழ்நாள் கூட நம்மளுக்கு பெருசாக தெரியாது. ஸோ இந்த ஒரு ஃபிஷ்ஷை பற்றி நம்மளுக்கு நிறைய டீட்டெயில்டாக ஒரு காக்காயை பற்றி தெரிஞ்ச அளவுக்கோ, ஒரு சிங்கத்தை பற்றி தெரிஞ்ச அளவுக்கோ, ஒரு யானையை பற்றி தெரிஞ்ச அளவுக்கோ, ஒரு வேல் பற்றி தெரிஞ்ச அளவுக்கோ இந்த ஓர் ஃபிஷ்ஷை பற்றி தெரியாது. இது ஒரு ரேரான ஃபிஷ்ஷுங்கிறத ஃபஸ்ட்டு சயின்ஸ் அக்செப்ட் பண்ணிடுது, அது கூட சண்டையே போடல. ரெண்டாவது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸே சொல்லுது நிறைய இடங்களில் இந்த எர்த்குவேக் மாதிரி ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வருதுன்னா அது வர்றதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி சில அனிமல்ஸ் வந்து எராட்டிக்காக பிஹேவ் பண்ணி நம்மளுக்கு ரெக்கார்டு இருக்குன்னு சொல்லுது. அதையும் சயின்ஸ் ஒத்துக்குது. ரொம்ப ரேரான சீன்ஸில் இந்த மாதிரி நடந்திருக்குது. பாம்பு, ரெப்டைல்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வருதுன்னு சொல்லிட்டு மாடர்ன் சயின்ஸ் அக்செப்ட் பண்ணுது. ஆனால் அதே மாடர்ன் சயின்ஸ் இப்போ இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுதுன்னா இது உண்மையிலே இருந்தால் ஈஸி அக்செப்ட் பண்ணிடும். பட் மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓர் ஃபிஷ் வந்து கரை ஒதுங்குதுனால் அது வயசான காலகட்டத்தில் அது இறந்து போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் கரை ஒதுங்கும், வேறு எந்த காரணமும் கிடையாது. ரெண்டாவது, ரீசன்ட் டைம்ஸில் நம்ம நிறைய ஓர் ஃபிஷ்ஷஸை வந்து இந்த மாதிரி வெளியில் பார்க்குறோம். இந்த தடவை வந்து நம்ம பார்த்துருக்கிறது வந்து ஒரு யங் ஓர் ஃபிஷ். இட்ஸ் நாட் 56 feet லாங், ஒரு மிகப்பெரிய ஓர் ஃபிஷ் கிடையாது, அதோட குட்டி. இதெல்லாம் இப்போ வெளியே வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குளோபல் வார்மிங் அதிகமாகிடுச்சு. புவி வந்து ரொம்ப சூடாகிட்டு இருக்குது. டெப்தஸ்ட் ஆஃப் ஓஷன் இருக்குல்ல, ஸோ நல்ல டீப்பான ஓஷனில், டெப்தஸ்ட் என்ன வேர்டு அது, ஸோ டீப்பஸ்ட் ஓஷன் இருக்குல்ல, அந்த இடத்துல கூட வந்து இந்த குளோபல் வார்மிங்கிறது ஃபீல் பண்ண முடியுது. அதனால உலக அளவில் நிறைய உயிரினங்கள் வந்து அதோட வாழ்வை வந்து மாற்றிட்டு வருது. அந்த மாதிரி இந்த ஓர் ஃபிஷ்ஷும் பாதிக்கப்பட்டு இருக்கு. அதனால தான் வெளியே வந்துட்டு இருக்குது. அப்புறம் இன்னொரு பிரச்சனை இருக்குது. நம்ம பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பேய் நம்பிக்கை இல்லாதவன் வந்து எதையுமே பெருசாக நம்பிக்கை வச்சுக்க மாட்டான், நார்மலாக போயிடுவான். ஆனால் பேய் நம்பிக்கை இருக்கிறவன் இருந்துக்கிட்டு, ஒரு சந்தேகத்தில் இருக்கிறவன் இருந்துக்கிட்டு, சும்மா வந்து கரண்ட்டு போய் ஒரு பவர் கட் ஆனால் கூட பேய் வந்துருச்சா அப்படின்னு நம்மளுக்கு மைண்ட் அதோட அசோசியேட் பண்ண தோணும்ல. அந்த மாதிரி இது நார்மலாக வந்து ஓர் ஃபிஷ் கரை ஒதுங்குறதும் இந்த மாதிரி நிலநடுக்கம் வர்றதும் சுனாமி வர்றதும் நடந்துட்டு இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஆனால் இந்த ஆங்கிள்லேயே பார்க்குறதுனால இது ரெண்டையும் கனெக்ட் பண்ண தோணுதே தவிர இதனால இது வருதுங்கிறதுக்கு எந்த சயின்டிஃபிக் ப்ரூஃபும் இல்லை அப்படிங்கிறத வந்து மாடர்ன் சயின்ஸ் தெளிவாக சொல்லுது. அட் த சேம் டைம் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இன்னும் ஃபர்தராக ஸ்டடி பண்ணிருக்காங்க. பட் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு இது வெளியே வர்றதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயம் இடத்துல வரப்போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் 0. ஸோ ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபிலாசபி இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன தோணுச்சுன்னா, நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டை நாய்க்கு தான் கிடைக்கணும்னா அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. நம்ம இன்றைக்கி செத்து தான் போகணும். இன்றைக்கி நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் மதுரையில், திடீர்னு இடத்துக்கு வந்து மண்ணுக்குள்ளே போயிடுவேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ண முடியும், பெட்டராக வீடு கட்ட முடியும், பெட்டராக வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்லேருந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு கற்றுக்க முடியும். இதுதான் ஹியூமன்ஸோட கையில் இருக்குது. ஸோ பெருசாக இந்த மாதிரி வந்து நம்பிக்கைகளுக்குள்ளே வந்து மூடத்தனமாக போய் மாட்டிக்கிறதுக்கு பதிலாக நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குங்கிறத எடுத்துக்கிட்டோன்னா, ஓர் ஃபிஷ் இல்லை, ஒரு பூனை கிராஸ் பண்ணாலும் சரி, இல்லை வந்து ஜோசியக்காரங்க சொன்னாலும் சரி, எதுவுமே நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. எல்லாமே கடைசியில் நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு மிகப்பெரிய உலகப் போரில் கூட சர்வைவ் ஆனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா போர் கற்றுக்கிட்டவங்க, நல்லா வந்து டிஃபென்ஸ் கற்றுக்கிட்டவங்க தான் வந்து போர்லேயும் தப்பிப்பாங்க. இதெல்லாம் வந்து சகுனங்களை நம்பி இல்லைங்கிறது என்னோட ஒரு பர்டிகுலர் ஒப்பீனியன் அவங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ இதை பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா ரொம்ப மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் நம்ம மாறிட்டு இருப்போம். அது என்ன, ஜப்பான்காரன் என்னென்ன கண்டுபிடிக்கிறோம், நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், இதுவே ஜப்பான்காரன் தான். அதனால இது வந்து ஆக்சிமோரனாக இருக்கணும். பட் எனிவே, வி ஆர் இன் த ஏஜ் ஆஃப் சாட் ஜிபிடி அண்ட் டீப் சீக். நம்ம வந்து டீப் டூம்ஸ்டே ஃபிஷ் எல்லாம் பெருசாக நம்பணும்னு அவசியம் இல்லைங்கிறதா என்னோட கருத்து. பட் தட்ஸ் மை கருத்து. நான் ரெண்டையுமே உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். நான் எதையுமே வந்து உங்ககிட்ட இருந்து மறைக்கலை. என்ன நம்பிக்கை இருக்குது, சயின்ஸ் என்ன சொல்லுது, ஃபேக்ட் செக் பண்ணியாச்சு. பட் உங்களோட நம்பிக்கை என்ன, உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கோரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஈஸியாக என்னை ஃபாலோ பண்ண முடியும். அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸில் நீங்கள் ஈஸியாக எதாக இருந்தாலும் ஃபார்வர்ட் பண்ணலாம். லவ் யூ ஆல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த டூம்ஸ்டே ஃபிஷ்ஷை பார்த்து பதறிட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். 2025 உங்கள் கையில், அதை எந்த மீனும் மாற்ற முடியாது. சியர்ஸ் எம்ஜிஸ்.